டாக்டர்ட்ட போனேன், ஒரு சுகர் பேஷண்ட் நான், என் பேரை சொன்னே முஸ்லிமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் முஸ்லிம். அப்படியா, முஸ்லிம்களுக்கு சுகர் நோய் ஏற்பட இயலாதே அப்படின்றாரா? முஸ்லிம்களுக்கு சுகர் நோய் ஏற்பட இயலாதே. சொல்ற ஆச்சரியமா இருக்கு. என்ன அவர் என்னட்ட கேட்டாரு, நீங்க தொழுகிறீங்க, தொழுகிற அதுக்கு முன்னால உங்களோட முகம் கையெல்லாம் கழுவ சொல்லிக்கிறாங்க தானே இஸ்லாத்துல? ஓ, எப்படி கழுவுறது? இவர் சொன்னாராம், நான் இப்படி கழுவுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி அல்ல. ஹிந்து டாக்டர் சொன்னாராம், அப்படி அல்ல. உங்களோட மார்க்கம் சொல்லுது உங்களோட கை விரல்ல குடைந்து கழுவுங்கள் அப்படின்னு சொல்லி, இப்படி குடைஞ்சி கழுவ சொல்லி. இவர் சொல்றாரு, எனக்கு உண்மையிலே தெரியாது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இங்கிலீஷ் தெரியும், இன்றைக்கு பெரிய பெரிய டிகிரி தெரியும், இன்றைக்கு மொபைல் தெரியும், டிஃபரெண்ட் நாலேஜ் எல்லாமே தெரியும். ஆனா வுது செய்யறது தெரியாது. கைய போட்டு இப்படி கழுவணும். அப்ப அவர் ஒவ்வொரு உறுப்பா சொல்லிட்டு வந்து காலையில கழுவத்திலே இப்படி கழுவணும், இந்த தேய்ச்சி இப்படி. இது எங்கட மார்க்கம், எங்கட ஷரியத் அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்லிக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் இந்த 5 பாயிண்ட், இந்த 5 பாயிண்ட் கால் விரலுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பாயிண்ட் 8, 16, இந்த 16 பாயிண்ட்ல யாரு பிரஷர் பண்றாங்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு நோயும் ஏற்பட மாட்டார். ஏனென்றால் முழு உடம்பினுடைய நர்வ்ஸ் சிஸ்டம்கள் ஜாயின் செய்துதான். இப்ப நான் அக்யூபஞ்சர் படிச்சிருக்கிறதுனால இப்ப எனக்கு அதனுடைய விலங்கு, அதனுடைய தெளிவு எனக்கு மிக தெளிவா விளங்குது. எங்களோட முழு உடம்பினுடைய நர்வ்ஸ் நரம்பு எல்லாமே வந்து இந்த கையிலேயும் இந்த காலிலேயும் தான் ஜாயிண்ட் ஆகுது. நாங்க உது எடுக்கத்துல இப்படி எங்களோட விரல்ல பிரஷர் பண்றோம். இந்த பிரஷர் கொடுக்கிற பிரஷர் இருக்குது, சரியா செஞ்சு பட்டா ஒரு நாளைக்கு இதுல 5 நேர தொழுகையில ஒரு உசுக்கு 3 முறை 15 முறை கையை நாங்க பிரஷர் பண்றது, முழு நர்வ் சிஸ்டம்களும் அப்படியே ரத்தோட்டம் சீராக அமையும். இப்ப உடம்புல கழிவுகள் மீதமாக மாட்டாது, இப்ப நோய் உண்டாக மாட்டாது. கால விரல்ல மத்தியில இந்த பிரஷரை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் நரம்போட்டத்துல சீர் உண்டாகும். இப்ப அவனுக்கு அந்த நோய் ஏற்பட முடியாது. வெறுமனே வுசூல மட்டும் அல்லாஹ் ஃபரலாக ஆக்கியிருக்கிறான். அந்த ஃபரல செய்யறது என்னோட வாழ்க்கையில ஈரேற்றம். அது பேர சயின்ஸ் ஆஃப் த இபாதத். தொழுக தக்பீர் கற்றதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையில ஒரு ஆச்சரியமான அல்லாஹ்வினுடைய குதரத்தான். தொழுக மட்டுமே எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு முழுமையான நோயுடைய நிவாரணம். கையில வைக்கிறது, கையை உயர்த்துறது, கீழே கையை கொண்டு போறது, தக்பீரை கட்டுறது, காதை மசல் செய்யறது. காதை திரும்பி பாருங்க, காதை ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுத்து பாருங்க, காதை பிடிக்குது. ஒரு தாயுடைய கர்ப்பப்பை மாதிரி தான் காதிக்கிற கர்ப்பப்பை மாதிரி. இந்த காதுல மட்டும் அல்லாஹ் 200 நோய்களுக்கு மருந்து வச்சுக்கிறான். 200 டிசீசஸ், 200 நோய்களுக்கு. காதை எப்படி கழுவுற நாங்க? இது பாருங்க, உட்கார்ந்து கைய கழுவுற இப்படி, வாய் ஒரு தண்ணி, மூக்கு, அப்புறம் ஒரு முகத்துக்கு அடிச்சாச்சு. நான் சொன்னேன் கழுவி பட்டையில சொன்ன இப்படித்தான் அவர் பூச்சி கொள்றாரு, கழுவி கை கழுவி ஆச்சு அப்படின்றாரு. அதான் எப்படி தேய்ச்சி கழுவோடும், தண்ணி படாத இடத்துல அப்படி இருந்தா தொழுவ கூடாது. இப்ப காத விரல போட்டு நீங்க உள்ளுக்கு இப்படி செஞ்சு அதுக்கு பிறகு உங்களோட காதுக்கு பின்னால் இப்படி கொண்டு வாங்க. இன்றைக்கு அக்யூபஞ்சர்ல சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இந்த காவுடைய செனைய பல விடுத்தம் இழுத்தானண்டா அவன் வாழ்க்கையில ஹார்ட் அட்டாக் ஏற்பட மாட்டாதான். இது எங்களுக்கு டாக்டர் அல்ல, எங்களோட